இல்ல இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அடிப்படையில பார்த்தீங்கன்னா, தாவேக்கா இவ்வளவு வெற்றி பெறும்னு நினைச்சே அவங்களுக்கு அவ்வளோ பேர் ஓட்டு போடல. பாதி பேர் வந்து எதுக்கு ஓட்டு போடுறோம்னே தெரியாம ஜாலியா ஓட்டு போட்டாய்ங்க. சில பேர் வந்து இவங்க எப்படியும் ஜெயிக்க மாட்டாங்க, நாம ஒரு ஓட்டு போடுவோமே அப்படின்னு வந்து போட்டாங்க. 2வது இந்த 15 நாள்ல ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கதறல்கள வந்து தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடியுது. குறிப்பா மின்வெட்டு, குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை. இந்த 3லயும் அவங்க வந்து பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகுறாங்க. ஆணவ படுகொலைகள் நடக்குது. பாலியல் 70க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவும் 15 நாளுக்குள்ள நடக்கிறப்ப, உண்மையிலேயே மக்களுக்கு வந்து நாம போட்ட ஓட்டுடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு இப்ப தான் புரியுது. நாம விளையாட்டா ஒரு ஓட்ட போட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்ப தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த விஜய்க்காக பேசக்கூடிய இந்த ஆன்லைன் மாஃபியாக்களுமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப அவங்களால ஃப்ரீயாலாம் பேச முடியல. இப்ப அவங்க அவதூறுகள், பொய் செய்திகள்லாம் பரப்புனாலுமே அது உடனுக்குட கேள்விக்குள்ளாக்கப்படுது. இப்ப கேள்விக்குள்ளாக்கப்படுறப்ப பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அமைதியா போயிடுறாங்க. நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வந்து இந்த இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அமைதியா போறாங்க. அதுவும் வந்து கேள்விக்குட்படுத்தப்படுது. அப்போ விஜயோடைய இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு அடி வருது. ஏற்கனவே மக்கள் வந்து 15 நாள்ல பல பிரச்சனைகளை சந்திச்சு நொந்து போயிருக்காங்க. இன்னொன்று 20 நாளைக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போட்டோம், இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து அதே ஆள் திரும்ப வந்து கேட்பாங்க. மத்திய பிரதேசத்தில் ஓட்டு போட்ட மாதிரி தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க, ஒரு முறை ஏமாந்த மாதிரி இன்னொரு முறை ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு.